வெல்கம் டு Q&A எக்ஸாம்ஸ். நீங்கள் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே அப்டேட் கொடுப்பாங்க. ப்ளஸ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்ஸ் எழுதுங்க, எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுனா பெஸ்ட்டு, நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் எக்ஸாம். ஓகேனா, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல். டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் பிரின்சிபல் இஸ் Faraday's law of electromagnetic induction. Faraday's law of electromagnetic induction. Okay, Faraday's law of electromagnetic induction. This is the working principle of transformer. Okay, what is mean by Faraday's laws? How to generate EMF in? What is the requirements of to requirements? Next topic is requirements to generate EMF. To generate EMF. Induced EMF means induced EMF. If you want to require to get a induced EMF, what are the requirements? என்னென்ன வேணும், நமக்கு என்னென்ன வேணும்? ஆக்சுவலா ஒரு செட் ஆஃப் கண்டக்டர்ஸ் required, set of conductors, set of field, relation between set of conductors and field. இது மீனிங் என்னன்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் எம்எஃப் வேணும்னா கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் கண்டக்டர்ஸ் வேணும். ஒரு இன்டைரக்டா இது டைரக்டா நம்ம காப்பர் பாஸ் ரிக்வயர்டு. ஃபீல்டு மீன்ஸ் ஒரு ஃப்ளக்ஸ் ரிக்வயர்டு. அது ரெண்டு உங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கணும். அது செட் ஆஃப் எப்படி அந்த ரிலேஷன்னா இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த ரிலேஷன் என்ன இருக்கணும்னா, 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்பேஸ் ரிலேஷன் ஆர் டைம் ரிலேஷன். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பேசிக் டிசி மிஷின் எப்படி ஒர்க் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு புரியும். ஓகேனா, டைம் ரிலேஷன் ஆர் வேரியேஷன், ஸ்பேஸ் வேரியேஷன் ஆர் டைம் வேரியேஷன். நான் அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் நீட்டா உங்களுக்கு. தாட் டாபிக் இது, ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் இஎம்எஃப். என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், 2 டைப்ஸ் ஆஃப் இஎம்எஃப் இருக்கு. ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப், டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். Dynamically induced EMF. Statically induced EMF example is transformer. Dynamically induced EMF example is DC generator. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோர் இருக்கு. கோர் நத்திங் பட் கண்டக்டர் அப்படி வச்சுங்க. நீங்க சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை வோல்டேஜ் கொடுத்த உடனே அதுல உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் ஆகும். இங்க என்ன சேஞ்ச் ஆகுது? வோல்டேஜ் சோர்ஸ் ஆஃப் டைம் கரண்ட் சேஞ்ச் ஆகுது. கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்? 0 degrees, 90 degrees, 180, 360. 0, 90, 180, 270, 360 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகுது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃபர்ஸ்ட் 0 seconds, 10 seconds, 20, 30, 40, 50, 60. ஓகேண்ணா, அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேண்ணா, இப்படி இது மீனிங் என்னன்னா, டைம் ரிலேஷன், டைம் வேரியேஷன். இந்த கேஸ்ல ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் ஆகும். இதே ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொல்லுவாங்க. இதே மாதிரி டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்படின்னா, ஸ்பேஸ் வேரியேஷன். கண்டிப்பா இது கண்டிஷன் என்னன்னா, ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கணும், ஒரு ஃபீல்டு இருக்கணும். இது கண்டக்டர்ஸ் என்ன மூவ் ஆகணும், இல்லைன்னா ஃபீல்டு என்ன மூவ் ஆகணும். எதனா ஒன்று மூவ் ஆயிடுச்சுருந்தா அப்புறம் தான் நீங்க இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஓகேண்ணா, மூவ் ஆகலைன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. ஏதோ ஒன்று, இது கண்டக்டர்ஸ் ஆர் ஃபீல்டு. இங்கே வந்துட்டு ஃபீல்டு தான் மூவ் ஆயிடுச்சு. ஃபீல்டு மூவ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு.
ஸோ இஎம்எஃப் இண்டிஜுவல் ஆகி இஎம்எஃப் இண்டிஜுவல் ஆகும் இந்த பிளேஸ்ல. ஓகேண்ணா, இது இந்த இஎம்எஃப் நேமே ஸ்டாட்டிக்கலி இண்டிஜுவல் இஎம்எஃப். இப்போ டைனமிக்கலி இண்டிஜுவல் இஎம்எஃப் எக்ஸாம்பிள் ட்ரா பண்றேன் நான். இது நார்த் போல், இது சவுத் போல், ஃபீல்டு கான்ஸ்டன்ட். இதுல ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபீல்டு மீன்ஸ் ஃப்ளக்ஸ். இதுல ஃபீல்டு கான்ஸ்டன்ட், டிசி ஃபீல்டு, டிசி சப்ளை கொடுப்பாங்க. நம்ம இப்போ செட் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 காப்பர் பார்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்க காப்பர் பார்ஸ் இந்த காப்பர் பார்ஸ் நீங்க பிரைமர் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணா இது கட் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஓகேண்ணா, ஸ்பேஸ்னா கண்டக்டர்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு உடனே அந்த ஃப்ளக்ஷன் கட் பண்ணிட்டு இதுல இண்டிவிஜுவல் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகணும். நீங்க க்ளோஸ் பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுல நீங்க கரண்ட் மூவ் ஆகும். ஓகேண்ணா, ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது, டைனமிக்கல் இண்டிவிஜுவல் இஎம்எஃப் நடக்குது. அது எப்படின்னா ஃபீல்டு கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் பட் கண்டக்டர்ஸ் ஆர் மூவ்டு. ஓகேண்ணா, ஸோ இது ஸ்பேஸ் வேரியேஷன் எக்ஸாம்பிள், இது டைம் வேரியேஷன் எக்ஸாம்பிள். ஓகேண்ணா, தீஸ் ஆர் த ஸ்டாட்டிக் இண்டிவிஜுவல் இஎம்எஃப், டைனமிக்கல் இண்டிவிஜுவல் இஎம்எஃப். உங்களுக்கு எக்ஸாம்ல இது கொடுத்தாங்க. What is the example for dynamical individual EMF? DC generator is a dynamical individual EMF. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இண்டிவிஜுவல் EMF ஈக்குவல் டு ஜென்ரேட்டருக்கு என்ன யூஸ் பண்ணா ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், FRHR, ஃபாரடேஸ் லா ஆஃப் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். எதுக்கு நீங்க டிசி ஜென்ரேட்டருக்கு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவாங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த இஎம்எஃப். ஓகேண்ணா, டு ஃபைண்ட் அவுட் த இஎம்எஃப் டைரக்ஷன். ஓகேண்ணா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நான் டிசி மிஷின்ஸ்ல வரும் உங்களுக்கு. ஸோ இங்க என்ன ஞாபகம் வச்சுன்னா சம்மரி ஆஃப் திஸ் டாபிக் இஸ் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் Faraday's law of electromagnetic induction principle. Second is how the EMF produces, what are the requirements, means conductor is required, field required, the relation between the set of conductors and field. ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கணும். ஏதோ டைம் வேரியேஷன் இருக்கணும், இல்லை கண்டக்டர் வேரியேஷன் இருக்கணும். இந்த மாதிரி கண்டக்டர் மூவ்மெண்ட் ரெண்டுல ஏதானா ஒன்று இருந்தால் உங்களுக்கு இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும். ஓகேண்ணா, டைம் வேரியேஷன் இந்த ஸ்டாட்டிக்கல் இண்டியூஸ் இஎம்எஃப், ஸ்பேஸ் வேரியேஷன் கண்டக்டர்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா டைனமிக்கல் இண்டியூஸ் இஎம்எஃப். What is the example for statical induced EMF? Transformer. What is the example for dynamical induced EMF? DC generator. That's sufficient. Okay na. Next topic is Lenz law and just induced EMF formulas. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்.